ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு சித்தூஸ் டஃபி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லாங் ரைட். ஃபஸ்ட் டைமாக டஃபியோட லாங் ரைட் தஞ்சாவூர்லேருந்து அரக்கோணம் வரைக்கும். இப்போ எதுக்கு இந்த டைமில் போகிறோம் அப்படின்னா, ஒரு 1 இயர் குழந்தைக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நாளைக்கு தானே அவளோட பர்த்டே. ஸோ அதனால் இன்றைக்கி போகிறோம் இங்கேருந்து. ஸோ போயிட்டு வரலாம். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வருதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா 330 காட்டுது மேப்பில். ஸோ இங்கேருந்து போகலாம். லெட்ஸ் கோ. Time is 4:52. Bye. Let the ride start. Trip meter 0ல இருக்குது. ஒரு 330 கிலோமீட்டர் வருதான்னு பார்ப்போம். ஒரு 6 ஹவர்ஸில் போயிடலாம் அப்படின்னு நினச்சி தான் இப்போ கிளம்பியிருக்கிறேன். நைட் டைமில் போவேணா, ரொம்ப லேட் நைட்டில் அப்படின்ட்டு. நீங்களும் வந்துட்டு சப்போஸ் லாங் ரைட்லாம் பண்ணுறீங்கன்னா நைட் டைமில் போகாதீங்க. எனக்கு ஆஃபீஸ் இருந்ததுனால இந்த டைமில் அப்படியே போக வேண்டியதாக போச்சு. ஒரு 5 o'clock வரைக்கும் அப்படியே ரெடியாகி 5 o'clock நம்ம கிளம்பியிருக்கோம். போயிடலாம். என்னோடய ப்ரிஃபரன்ஸ் எப்போதுமே வந்துட்டு லாங் ரைட்னால் அந்த ஏர்லி மார்னிங் ஒரு 4:35 இல்லைனா 4 o'clock கூட ஓகே தான். அந்த டைமில் இருந்து நம்ம கிளம்புனோன்னா கரெக்டாக இருக்கும். அந்த சன்ரைஸ் ஆகும்போதும் நமக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தெரியாது. நைட் ரைட்னா அப்படியே ஏத்தாப்பில் லைட் அடிக்கிறதுலேயே நம்ம ஒரு மாதிரி ஆயிரும். ஒரு மாதிரி ஐஸ்லாம் டயர்ட் ஆயிரும். இதுவும் அப்படியே போகணுன்னா ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. கொஞ்சம் ஃபேமஸ் இங்கே லோக்கலில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஏன்னா இதோட லென்த்துனால தான் இது ஃபேமஸ். அரௌண்ட் 1.17 கிலோமீட்டர் ஒரே பிரிட்ஜ். திருமானூர் கொள்ளிடம் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. கல்லணையிலேருந்து காவேரி பிரியுதில்ல, அதில் கொள்ளிடமும் ஒன்று பிரியும். அந்த கொள்ளிடம் ஆற்றோட பிரிட்ஜு இங்கே திருமானூரில் 1.17 கிலோமீட்டர். ஒரு மினி பாம்பன் பிரிட்ஜு அப்படின்னு கூட சொல்லலாம். சின்ன வயசில் நாங்கள் வந்துட்டு ஸ்கூல் டேஸில் வெள்ளம் போச்சு ஒரு டைம், நான் 9th படிக்கும் போது. அப்போ வந்துட்டு இதில் பார்ப்போம். அப்படியே ஃபுல்லாக தண்ணி போகும்போது ஏதோ கடல் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பெருசாக தெரியும். நல்லா ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்ட்ரைட் ரோடு, வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தஞ்சாவூருக்கும் அரியலூருக்கும் நடுவில் இருக்கிறது இந்த பிரிட்ஜு. ஸோ 2 சைட்லேயும் செக் போஸ்ட்டும் இருக்கும், போலீஸும் இருப்பாங்க. எல்லாரையும் நிப்பாட்டுறாங்க, நம்மளை நிப்பாட்டாமல் இருந்தால் சரி. ஹிமாலயன் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். லாங் ரைடில் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். சீட்ஸ்லாம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. ஈவன் நான் வந்துட்டு பெரிய பேக் பின்னாடி ஒன்று கிஃப்ட்டோடு சேர்த்து மாட்டியிருக்கிறேன். அது போக என்னோடய லக்கேஜ் திங்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கேமரா பேக் ஒன்று இருக்குது. மழை கீழே வந்துடக்கூடாது, அதோடையே சேர்ந்து போவோம். போகிறதுக்குள்ளே குட்டீஸும் தூங்கியிருக்கக்கூடாது. போயிட்டு பார்க்கலாம் என்னன்ட்டு. என் ஃப்ரெண்டோட பொண்ணு, நானும் என் ஃப்ரெண்டும் என்னோடய காலேஜ் மேட்ஸ் இருக்கட்டும், ஸ்கூல் மேட்ஸ் இருக்கட்டும், வேலைக்கு போனவங்களுக்கு இருக்கட்டும், எல்லாருக்குமே நல்லா தெரியும் நானும் அவ்வளோ எவ்வளோ க்ளோஸ்ன்னு. ஈவன் ஃப்ரம் மை எல்கேஜிலேருந்து இப்போ வரைக்குமே அவள் என்னோட ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. போயிட்டு அவளையும் மீட் பண்ணலாம். அப்படியே கீழப்பழுவூரை தாண்டி அப்படியே அரியலூர் பக்கமாக வந்தாச்சு. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பொன்னியின் செல்வன் படித்தவங்களுக்கு தெரியும் பழுவூர் எவ்வளோ முக்கியமானது அப்படின்ட்டு. அப்படியே போகலாம். அரௌண்ட் 35-40 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு. அப்படியே போவோம். நல்லா இருக்குது. லாங் ரைட், செம்ம ஃபன், ஜாலி தான். ஹிமாலயன் இவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்தாலும் ஹிமாலயனில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, லாங் ரைட் ரோட் சைடு ரைடுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையே அது டியூப்டு டயராக இருக்கிறது ஒன்று தான். சப்போஸ் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அங்கேயே தான் உட்காந்துருக்கணும். சம்டைம்ஸ் ஓவர் ஸ்பீடில் போனோம்னா பஞ்சர் ஆச்சுன்னா ஸ்கிட் ஆகிடும். அந்த பயத்துலேயே நான் அரௌண்ட் 80 தான் போயிட்டுருக்கேன். சம்டைம்ஸ் 100 வரைக்கும் போகிறேன். அதுக்கு மேலே போகிறதுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. ஏன்னா நம்ம ட்ராவலர் தானே, ரேசர் கிடையாதுல்ல. நம்ம ட்ராவல் எல்லா இடத்தையும் அப்படியே சுற்றி பார்த்தோமா, அப்படியே பார்த்துக்கிட்டே போனோமா, சந்தோஷமாக இருந்தோமா, அதுதான் நமக்கு பிடிக்கும். இன்னொரு வண்டியை பீட் பண்ணி ஃப்ரண்ட்டில் போய் அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நம்ம ரேசிங்லாம் அப்படியே நமக்கு பிடிச்சிருந்தாலும் அதை ட்ராக்கில் ட்ரை பண்ணலாம், இங்கே வேணாம். அப்படியே நம்ம பேசிக்கிட்டே வந்துட்டு பெரம்பலூர் வரைக்கும் வந்தாச்சு. பெரம்பலூரில் வந்துட்டு அப்படியே ரைட் கட் எடுத்திங்கன்னா அப்படியே நம்ம பெரம்பலூர் சிட்டி உள்ளே இருக்க அப்படியே என்ட்ரு ஆயாச்சு. சிட்டி உள்ளே இருக்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும்லாம் போவேன். அப்படியே ரைட்டில் கட் எடுத்து போனோன்னா அப்படியே ரைட்டில் கட் எடுத்து போனோம்னா நேஷ்னல் ஹைவேஸை பிடிச்சிடலாம். அப்படியே கிளம்பிட வேண்டியதான்.
வண்டியில் ஒரு நல்ல ஃபியூச்சர் அந்த ட்ரிப்பர் நேவிகேஷன், அந்த இது நேவிகேட் பண்ணுறது, டைரெக்ஷன்ஸ்லாம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அது பெரிய மைனஸே என்னென்னா அதை கனெக்ட் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு டென்ஷன் ஆயிடும். ஒரு டைம் அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா திரும்ப எடுத்து கனெக்ட் பண்ணுறதுக்குள்ளே ஐயோ ஒரு மாதிரி ஆயிரும். அதுவும் இல்லாமல் அந்த வே பாயிண்ட்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணணும். இல்லைன்னா வச்சுலாம் எது ஷார்ட்டஸ்ட்டு ரூட்டோ அந்த மாதிரி காட்டும். ஏதோ சந்து பொந்து இல்லாமல் கூகுள் மேப்பை விட கொஞ்சம் மோசமாகவே காட்டும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்பப்போ ஃபோனையும் பார்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது. நானும் அதையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேறு எங்கேயும் டைவர்ட் ஆகலாம் நான் போகலை, கரெக்டாக தான் போயிட்டுருக்கிறேன். ஏன்னா எனக்கும் கொஞ்சம் ரூட்டு தெரியும், அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஐயோ நல்ல வேலை நம்ம பைக்கில் வந்தோம், இல்லைன்னா எவ்வளோ டோல்ஸுக்கு எவ்வளோ பே பண்ணுறது. தமிழ்நாட்டில் தானே இவ்வளோ டோல்ஸ் இருக்குது. இது பர்பஸாக இருக்குதா இல்லை ரோடு அவ்வளோ நல்லா இருக்குதான்னே தெரியலையே. அப்படியே திண்டிவனத்துலேருந்து வந்தவாசி ரூட்டுக்கு அப்படியே உள்ளே வந்தாச்சு. அவ்வளோதான் நேஷ்னல் ஹைவேஸு. இது ரூட் எப்படி வருதுன்னா, நம்ம தஞ்சாவூர்லேருந்துன்னா எங்கள் திருவையாறுலேருந்துன்னு சொல்ல போனால் திருவையாறுலேருந்து அரியலூர், பெரம்பலூர், உளுந்தூர்பேட்டை, திண்டிவனம், அப்படியே வந்தவாசி, காஞ்சிபுரம், அப்புறம் அரக்கோணம், அரக்கோணத்துலேருந்து அப்படியே சித்தேரி அவங்களோட கிராமம். இது வரைக்கும் அப்படியே போக வேண்டியதுதான். ரோட்டில் ஒருத்தவனையும் காணோம். என்னங்கடா 10:30 மணிக்கு கூட ஆகலை, அதுக்குள்ளே ஒருத்தவனையும் ரோட்டில் காணோம். அப்படியே நம்ம பேசிக்கிட்டே இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அவங்க ஊருக்குள்ளே அந்த கிராமத்து கிட்டக்கே வந்தாச்சு. ஆனால் ஒரு ஆளையும் காணோம். எல்லோரும் தூங்குறாங்களா அதுக்குள்ளேயே? ஸ்பீடா மீட்டரில் நல்ல பிரைட்னஸ் இருக்கிறதுனால டைம் எதுவுமே தெரியல. போய் போவோம் காடு மேடெல்லாம் தாண்டி. சரியான ஹாண்டட் பிளேஸாக இருக்கும் போல் இருக்கு. அப்பா மிட் நைட்லாம் இல்லையே. ஃபைனலி வீடு வந்துருச்சுடாப்பா. டேய் பர்த்டே எல்லாம் ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சு, ரொம்பவே டயர்டும் ஆச்சு. அதுக்கு அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட். ஸோ 10 o'clock உள்ளே போயிட்டு ஆஃபீஸ் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். 1 வீக் வந்துட்டு 335 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு. ஸோ 2 வீக்கு 670. இதில் டிஸ்பிளே ரொம்ப பிரைட்னஸாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால வீடியோவில் தெரியல, பட் நேரில் இருக்கும்போது நல்லாவே தெரியும். ஸோ 670 கிலோமீட்டர்ஸ் டோட்டலாக நம்மளோட லாங் ட்ரைவ். அப்பா ஃபைனல் டெஸ்டினேஷன் தான்டா ஞாபகத்துக்கு வருது.
10 o'clock அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 85% ஆஃப் த பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணலை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். Until then, stay tuned. Siddhu's Tuffy. Bye.